வெயில் சும்மா குளுன்னு இருக்கு. என்னத்த பார்க்கலாம்? அழுவீங்களா? அதான் எப்படியா உட்காரும்? உட்காருவாங்க. உட்காருங்க. அந்த குவலையும் அந்த துவையிலையும் துவையல் திறந்துட்டு அப்படியே உட்காந்துங்க. நடுவில் வச்சுக்க குவலையை. அப்படியே வச்சு எல்லாருக்கும் இலையை போட்டு துவையல் ஒரு ஸ்பூன் வச்சுங்க. புதினா சாப்பிடுங்க. துவையல் எந்த கலர் வைக்காமல் சாப்பாடு என்ன பேர் சொல்லிட்டு ஆச்சு பரி அதை வச்சுட்டு வேற பூ பரி கொட்டிடாத. ஒரு இலைய விடு. தேன் எப்படி குடிக்குது? ஓடிடுச்சு. நீ வை, நான் பறிக்கிறேன் பாப்பா. அப்படியே வை, கீழே நிழல்ல வை. போன எங்க வச்சுருவோம்? அதில் இருக்காங்க. குளிப்போம். வெயிலோடு விளையாடி தண்ணி ஊத்தாம விட்டுட்டீங்களா? தக்காளி செடியெல்லாம் காஞ்சி போச்சு. அந்த தக்காளி பீமா தக்காளி செடி அனைத்தும் தீர்ந்து விட்டன. இனிமேட்டு புது செடி வச்சாதான். ஆமாம், கிலோ 65 ரூபா விற்கிது தக்காளி. அதை செய்ய முடியுமா? அதை செஞ்சுக்கோ. ஏதாவது செய்ய முடியாத வாங்கிக்கோ. எங்கேயா வெளில போய் சம்பாரிச்சிருந்தோம், அதான் வாங்க போகிறோம். வீட்டிலே வச்சு அங்கே போகாதமா ஒன்லி வீடியோ. அதெல்லாம் பிடிக்காதுமா. வீட்டில் வாங்கிட்டு வந்த மாங்காவே அவ்வளோ கிடக்கு. அப்போதான் நான் தான் சொன்னேன். அது குழம்பு பூ பறிச்சு எங்கடா வச்ச? செடியிலே வச்சிருந்தாலும் அது பார்த்து அது அழகா கீழே தான் வச்சிருக்காங்க. சரி விட்றா, ஏன்டா இப்படி பேசுகிறேன்? பசியை விட்டா சீக்கிரம் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வச்சிடும். முருங்கைக்காய் டிவைஸ் இஸ் ஓவர் ஹீட். கொள்ளைக்கு வந்தால் ஃபோனை வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. எங்கம்மா என்னமா காலில் வந்து உட்காந்து எப்படிமா வீடியோ எடுக்கிறது? வாங்க நம்ம அப்பா கிட்ட போலாம். அப்படியா வீட்டுக்கு என்னம்மா செய்கிற? கீரைடா, தண்டி கீரை கொடுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு செடி இருந்துச்சுல, வேற விழுந்து கொத்தணும்ல, அதில் வந்து இப்போ எல்லாம் கொத்திடுவாங்க. பெருசாக விடலாம், அது செட் ஆகாது. இப்போ போய் நம்ம சாதம் அடித்து வச்சுருந்துருக்கோமா, இதை கடைஞ்சி பூண்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். சரி, நான் கனகாமரம் செடி நிறையா போத்து கீழே கொட்டுது. சரி, பறிக்கும். ஸ்டாண்ட் எடுத்து வந்து எங்கம்மா? கார்லேயே இருக்குது.
இங்கே பார்த்தீங்களா பாம்பு புத்து இருக்கும், அப்படியே நிறையா பாம்பு புத்து. அதுவும் இல்லாமல் பூ நான் பறிச்சிருக்கேன். நான் வந்து பூ பறிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. பாருங்க, இன்றைக்கி நாங்கள் கொல்லைக்கு வந்ததுனால பாருங்க பூ பறிச்சிருந்தோம். பூ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சம்பத்தி பூ. இந்த பூ பார்த்தீங்க, இது இதோட உங்களுக்கு சூப்பராக ஒரு பூ காமிக்கிறேன். பூ பறிக்கிறாங்க இங்கே பாருங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு குட்டி பூ இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பூ தான். இந்த பூ இங்கே ஒன்று இருக்கு. இங்கே இந்த கனகாமரம் காமிச்சல அது. சரி போயிட்டு காமிக்க. சொதக்கோட பூ நல்லா இருக்குல்ல. கனகாமரம் வந்து அழகாக இருக்கிறது காமிக்க. கலர் வேறு மாதிரி பார்த்துக்க மாட்டீங்கள, இந்த மாதிரி தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கலரில் தானே பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கனகாமரம் கலர், அந்த கனகாமரம் வேறு கலர் மட்டும். அது வந்து ஓட்டு கனகாமரம்னு சொல்லுவாங்க. இது வந்து மஞ்சள் கனகாமரம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த செடி கிடைச்சா வாங்கிட்டு வந்து வச்சு உங்களுக்கு காட்டுவோம். அது டெல்லி கனகாமரம். இதுக்கு மூணு பூ டிஃப்ரென்ஸ் இருக்குது. மல்லியில் எப்படி நிறைய வகை மல்லி இருக்குது. குண்டு மல்லி, அடுக்கு மல்லி, திருவாச்சி, இருவாச்சி, இந்த மாதிரி நிறையா மல்லி இருக்கு இல்லையா. அதே மாதிரி கனகாமரத்துலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அது வந்து மஞ்சள் கனகாமரம், ஓட்டு கனகாமரம், சிகப்பு கனகாமரம், ப்ளஸ் டெல்லி கனகாமரம்ட்டு நிறைய. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அது ஓட்டு கனகாமரம். இது வந்து மஞ்சள் கனகாமரம். இன்னொன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அது பேர் எனக்கு விவசாய கனகாமரம் வேறு தனியாக இருக்குது. அந்த பேர் எனக்கு தெரியாது, மம்மிக்கு தெரியும். மம்மிக்கு தெரிஞ்சால் மம்மி சொல்லுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அதையும் ரூமில் காமிக்கிறேன்னு சொல்லாதீங்க. இது வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி நான் ஆல்ரெடி பறிச்சிருந்தேன் இல்லையா, இப்போ எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி மேலே ஒரு செம்பருத்தி இருக்குது, அது பாருங்கள் மேலே அழகாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு அந்த செம்பருத்தி பூ? தெரியுது பாருங்கள், ரெட் கலரில் அங்கே தெரியுதா? அவனுக்கு ஆல்ரெடி தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ செடி இருந்துச்சு. இப்போ மம்மி அவ்வளோ பறிச்சிருக்காங்கன்னு ஒன்று கூட இல்லை, ஒரே நிமிஷத்தில் பறிச்சிட்டாங்க. நம்ம அந்த பறிச்சதை பார்க்கலாமா? காமிங்க மம்மி. அங்கே பாருங்க எவ்வளோ பறிச்சிருக்காங்கன்ட்டு அந்த செடியிலேயே. சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாருங்க, தெரியுதா? மூவாயா கீழே விழுந்துட போதே. தெரியுதா? நாய் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, செம்பருத்தி செடியா இங்கே இருக்குது. இன்னொன்று அவங்களுக்கு செம்பருத்தி செடி இது இல்லாமல் பட்ஸ் இன்னொரு கனகாமரம் காமிச்சல்ல, மம்மி பறிச்சாங்கன்னு சொன்னல, அந்த கனகாமரம். அது மஞ்சள் கனகாமரம் ரெண்டாவதாக பறித்தது. ஃபஸ்ட்டு பறித்தது ஓட்டு கனகாமரம். இது வந்து என்ன கனகாமரம்னு எனக்கு தெரியல, எங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஓகே. இதை போய் நீ கையை எடுத்துட்டு வந்தீங்கள, அதில் கொட்டிக்கிட்டு அப்பாவை இது காரு கழுவி எடுத்துக்க சொல்லு. போ அங்கே போ, மிளகா காமிக்காங்க. அப்பா இந்த மிளகா பாருங்க, இந்த முருங்கைக்கீரை இருக்குமா, என்ன வாங்க குச்சி ஒன்று ரெடி பண்ணி கொண்டு நீங்கள் எடுத்துக்கணும். நீ போமா. நான் ஏம்மா நிறைய சங்கு எடுத்துக்குமா, உருவி விட்டதும் இவங்க ஒடிக்காத விட்டியா? ஐ சூப்பர். அப்பாட்ட கொடுத்துருவாடா வாலியங்கள்ட. இன்னும் கொஞ்சம் அந்த செடி இருக்கிறதையும் ஒடிச்சுடுமா. நான் வீடியோ எடுக்கிறேன். எடுடா. அது செம்பருத்தி செடியை மட்டும் நல்லா எடுத்துட்டு அழகாக இருக்குல்ல இந்த பூலாம். நான் அவங்கள வயலில் போய் அவங்க எடுத்துகிட்டு வந்தாரு.
குழம்பா நம்ம பாட்டில் தானே வராதுடா. இரு, அந்த செம்பருத்தி தானே உனக்கு எடுக்கணும், நான் எடுக்கிறேன். பின்னாடி பா மழை அழகா இருக்கு. இது எடுத்து இல்லை பூந்து பூந்து எடுக்கல. அந்த வீடியோ நான் எடுக்க நீங்கள் போய் பாருங்க. இரு வரேன். இந்த பூஸ்லாம் பாருங்களேன், முத்து முத்தாக இருக்கும். என்ன சத்தம்? ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கு உட்காந்து. நான் வீடியோ எடுக்க, நீங்கள் பாருங்க. இல்லை, நான் அவங்கள போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதனால் நான் அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் இது அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ற அழகாக இருக்கும். வீடியோ எடுமா, அப்படியே தண்ணி தெளிக்காத. ஃபோனில் தெளிச்சிடாத. வர்றீங்களா? அப்படியே இதை பாருங்களேன், வேதோட பிடிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ வீடியோ எடுத்துட்டா நானே இப்போதான் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க.